சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று இந்த ஞாயிறு அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அரசாங்கமும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அரசாங்கமும் சமுதாய தொண்டு நிறுவனங்களும் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றது. எத்தனை வீடுகளிலே நாம் மரக்கன்றுகள் வளர்க்கின்றோம் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவ்வாறு இல்லை என்றாலும் இந்த நாள் சுற்றுப்புற சூழல், எனவே நம்முடைய இல்லத்திலே ஏதாவது மரக்கன்று வாங்கி நீங்கள் நட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பூமி தேவாதி தேவனால் படைக்கப்பட்டது. இந்த பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பாக ஒரு போர்வை போன்று ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்வை போன்ற அமைப்பு நம்மை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கின்றது. சல்லடை போன்று இந்த பூமியில் உள்ள மக்களை பாதுகாக்கின்றது. எனக்கன்பானவர்களே, சூரியனுடைய ஒளி நேரடியாக பூமியை வந்தடையுமா என்றால், அல்லது மனிதர்களை தாக்கும் என்றால், பலவிதமான வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி விடுகின்றது. எனவே அந்த பூமியை சுற்றி போர்வை போன்ற அந்த அமைப்பு சேதம் அடையாமல் இருக்க வேண்டுமே என்றால், நாம் நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. எனவே தான் அரசாங்கம் அந்த கேரி பேக் என்று சொல்வோமே, அதை தடை செய்கின்றது. அன்பானவர்களே, இவையெல்லாம் எரிக்கப்படும் பொழுதோ அல்லது தொழிற்சாலைகளிலிருந்து வரும் கழிவு நீர்கள், புகைகள், இவையெல்லாம் அந்த பூமியை சுற்றி இறைவன் நமக்கு தந்த அந்த போர்வை போன்ற அமைப்பை சேதமடைய செய்கின்றது. நாம் அறிவோம், வளிமண்டலம் ஓட்டை விழுந்துள்ளது. எனவே அந்த போர்வை போன்ற அமைப்பிலே ஓட்டை விழுந்தபடியினால் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றது. இப்போ ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆகிவிட்டது. இன்னமும் நம்ம 9 மணிக்கு மேலே காலையில் வெளியே போக முடியல. வேலை செய்கிறவர்கள்லாம் கடினமாக வெயிலில் நின்று வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அவ்வளவு வெயில் தாக்கம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வளிமண்டலம் பாதிக்கப்பட்டு விட்டது. இறைவன் நமக்கு தந்த அந்த போர்வை போன்ற அமைப்பிலே ஓட்டைகள், பெரிய பெரிய ஓட்டைகள் விழுந்து விட்டது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றது. இயேசு கிறிஸ்து கர்த்தர் அழகாக நம்முடைய பூமியை படைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பூமிக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அந்த வளிமண்டலத்தை பாதிக்கும்படியான சில காரியங்களை செய்யும் பட்சத்தில் அது எது நமக்கு பாதுகாப்பாக இறைவன் தந்தாரோ அது சேதாரம் அடைந்து விடுகிறது. அன்பானவர்களே, எனவே நாம் வீட்டிற்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். குறைந்தது ஒரு மரமாவது என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். நன்றாக வளர்த்து, ஒருவேளை நமக்கு நிலங்கள் இருந்தால் அதுவும் ஒரு ஓரத்தில் விதைப்பு இடத்தை தவிர ஒரு ஓரங்களில் கூட நம்ம என்ன செய்யலாம்? மரக்கன்றுகள் நடலாம். இவ்விதமாக நம்முடைய கிராமம் முழுவதும் மரக்கன்றுகள் அதிகமாக நடப்படும் பட்சத்தில் நம்முடைய பகுதி குளுமையடையும். ஓசோன் படலம் ஓட்டை விழுந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த ஓட்டை நீங்கும். மீண்டும் நம்முடைய பகுதி வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கப்படும்.
பல வருடங்கள் உறைபனியாக இருக்கின்ற வட துருவமும் தென் துருவமும் பூமியிலே பனிக்கட்டி அவ்வளவு உருகி போய் காணப்படும். அந்த பனிக்கட்டி வட துருவமும் தென் துருவமும் இந்த ஓசோன் படலம் வளிமண்டலம் இந்த போர்வை போன்ற அமைப்பு ஓட்டை விழுந்தபடியினால் இப்பொழுது உருக ஆரம்பித்திருக்கின்றது. உருகி அது தண்ணீராக வெளியே வர ஆரம்பித்து விட்டது. இறைவனுடைய படைப்பு சேதாரம் அடையும் பட்சத்திலே இயற்கையிலே நாம் எதிர்பாராத மாற்றங்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அன்பானவர்களே, சுற்றுச்சூழலை அதிகமாக நாம் பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வீட்டை சுற்றியும் உள்ளும் சுத்தமாக நாம் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் வீட்டை சுற்றி மரக்கன்றுகள் கண்டிப்பாக நடப்பட வேண்டும். அது அரசாங்கம் கட்டளையிட்டாலும் தொண்டு நிறுவனங்கள் நமக்கு ஆலோசனை தந்தாலும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காகவாவது நாம் மரக்கன்றுகள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? நட வேண்டும். ஒருவேளை இன்று நட முடியவில்லை என்றாலும் மரக்கன்றுகள் வாங்க நாம் முயற்சி எடுத்து கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரத்திலே மரக்கன்றுகளை நட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்திலே நாம் மரக்கன்றுகள் நட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக திருச்சபை தந்திருக்கின்ற தலைப்பு இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர். இயற்கையின் மூலம் எதெல்லாம் இயற்கை? சின்ன பிள்ளைங்கள்லாம் கேள்வி கேட்க போகிறேன், அதில் கவனமாக கேளுங்க. 2 பேர் தான் இருக்கீங்க, அதனால் கேள்வி கேட்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி பாடம் படித்த பகுதியிலேருந்து தான் கேள்வி வருது. இயற்கை அப்படின்னா என்ன? சீக்கிரம் சொல்லுங்கள். இயற்கை என்றால் என்ன? இயற்கை அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். எது இயற்கை? சின்ன பிள்ளைங்க சொல்லலாம். கேட்கல. செடி மரங்கள். இந்த செடி மரங்களை விட்டுட்டு வேற பெரியவர்கள் சொல்லலாம். பெரியவர்கள் சான்ஸ். நீர். ஆமாம், நம்ம அந்த கடல் பார்க்கிறோம், அது ஒரு இயற்கை தான். ஆறு பார்க்கிறோம், அது ஒரு இயற்கை தான். வானம் பார்க்கிறோம், அது ஒரு இயற்கை தான். நிறைய இயற்கை வளங்கள் நமக்கு இருக்கின்றது. பூமிக்கு அடியில் பார்த்தா நிறையா இயற்கை வளங்கள் இருக்குது. பூமிக்கு மேலேயும் இயற்கை வளங்கள் இருக்குது. ஊரும் பிராணிகள், செடிகள், மரங்கள், படைப்புகள், அசையா சொத்துன்னு சொல்கிறோம்ல, இதில் உள்ள பொருட்கள் அனைத்தும் இயற்கையாக நாம் நிதானிக்கின்றோம். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 2:15. அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அன்பானவர்களே, இந்த நாம் பண்படுத்தணும், நம்முடைய தோட்டங்களை நாம் பண்படுத்தணும், அதை காக்க வேண்டும். நாம் அதிகமாக பிரயாசப்படுறோம், வானம் பார்த்த பூமியில் இருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய நிலங்களை பாதுகாப்பதற்கென்று கோடையிலே ஒரு உழவு, அதுக்கப்புறம் விதைப்பதற்கு முன்பாக ஒரு உழவு அப்படின்னு சொல்லி நிறைய அதை பண்படுத்துகிறோம், அதை பாதுகாக்கிறோம். ஒருவேளை அதில் களைகள் முளைத்து விடக்கூடாது என்பதற்காக பல காரியங்களை நாம் செய்கின்றோம். இயேசு கிறிஸ்து மனிதர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் என்று 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். லூக்கா. காகங்களை கவனித்து பாருங்கள். அறுக்கிறதும் இல்லை, இல்லை, களஞ்சியமும் இல்லை,
இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை காட்டிலும் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், முதலாவதாக இந்த பறவைகள் இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பெரிய சத்தியம் என்னவென்றால், பறவைகள்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லும்? நம்ம போய் கேட்டோம்னா பறவைகள் என்ன சொல்லும்? ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லும். பறவைகளை பார்த்துருக்கீங்களா? என்றைக்கும் அது கவலைப்பட்டதே இல்லை. அதுக்கு மதிய உணவு கிடைக்குமா? தெரியாது. காலை உணவு கிடைக்குமா? தெரியாது. நாளைக்கு உணவு கிடைக்குமா? தெரியாது. காக்காவுக்கு தெரியுமா நாளைக்கு உணவு கிடைக்கும் அல்லது இப்போ உணவு கிடைக்குமா அப்படின்னு? காகத்துக்கெல்லாம் தெரியாது. ஆனால் என்னைக்காவது அது கவலைப்பட்டிருக்கா? கவலைப்பட்டதே கிடையாது. அதனால் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், விதைப்பது இல்லை, பறவைகள் விதைப்பதில்லை, அறுக்கிறதில்லை, அவைகளுக்கு பண்டகசாலை இல்லை, அவைகளுக்கு களஞ்சியம் இல்லை, ஆகிலும் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை காட்டிலும் நாம் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அல்லேலூயா! பறவைகளை காட்டிலும் நம்ம எவ்வளவோ விசேஷித்தவர்கள். இவைகளை எல்லாம் பிழைப்பூட்டுகிற இறைவன் ஒருவர் இருப்பாரே என்றால், உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற தேவன் எவ்வளவு நம்மீது அக்கறை உள்ளவராக காணப்படுவார் என்பதாக இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். பறவைகள் சொல்லும் நம்மை பார்த்து, மனிதர்களே ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எதற்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, நான் கவலைப்படுகிறேனா? நானும் உயிரோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிர் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறேன் என்று சொல்லி பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அனைத்தும் நம்மை பார்த்து சொல்லும். சிங்கத்திற்கு தெரியுமா இன்று நல்ல ஒரு மான் உணவாக கிடைக்கும் என்று? காட்டிலே வாழும் மிருகங்களுக்கு தனக்கு உணவு கிடைக்கும் என்று தெரியுமா? ஆனாலும் அவைகளும் சந்தோஷமாக உயிர் வாழ்கின்றன. விசேஷித்த விதமாக படைக்கப்பட்ட நானும் நீங்களும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான். தேவனை நாம் நினைப்பதே இல்லை, இயேசு கிறிஸ்துவை நினைப்பதே இல்லை, மறந்து விடுகிறோம். அவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார். கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய சரீர அளவோடு ஒரு முழம் ஒரு ஜான் கூட நம்ம என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. கவலைப்படுவது வேஸ்ட் என்று வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் கவலை முகத்தோடு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் வேதனையோடு கவலையோடு, நாளைக்கு நான் என்ன செய்வேன்? என்னுடைய காரியம் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு நடக்குமா? எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்குமா என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். விவசாய காலம் வந்துவிட்டால் விவசாயம் எப்படி நடக்கும்? நடக்குமா? நடக்காதா? ஒவ்வொரு வருடமும் எவ்வளவோ நகைகளை பேங்கில் வைத்து நான் விதைக்கின்றேன் செலவு செய்து, ஆனால் செலவு செய்த பணம் கூட என்னால் எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறோம். ஒவ்வொரு வருடமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரோடு ஐக்கியத்தோடு வாழும்போது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வசனம் லூக்கா 12:28 யாராவது வாசியுங்கள். 12:28. அற்ப விசுவாசிகளே, நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதை விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதவசனம் நமக்கு கற்றுத் தெரிகிறது.
பிரியமானவர்களே, நாம் எப்படி காணப்படுகிறோம்? முதலாவதாக பறவை நமக்கு கற்றுத்தருகிற, இயற்கையிலே காணப்படுகின்ற தேவனால் படைக்கப்பட்ட பறவை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இரண்டாவதாக, மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 40ஆம் வசனம், 41ஆம் வசனம், 3 வசனங்களை வாசியுங்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ பறவை என்ன சொல்லுது? கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த பகுதியிலே மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39, 40, 41ஆம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிற காரியம், கடல் இயற்கை கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய படைப்பை பற்றி அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அவ்விதமாக எல்லாவற்றையும் படைத்து பெயரிட்டு அழைக்கின்றார். படைத்து இறுதியிலே மனிதனை படைக்கின்றார். அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் பூமியிலே படைத்து விட்டு இறுதியாகத்தான் மனிதனை படைக்கின்றார். மனிதனை படைத்துவிட்டு மனிதனுடைய தேவைகளை அவர் உண்டாக்கவில்லை. முதலிலே மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் படைத்து விட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றும் நாம் பூமிக்கடியில் தோண்டினோம்னா தண்ணி வருது. இன்றும் பூமிக்கடியில் நம்ம தோண்டினோம்னா உலோகங்கள் இருக்கின்றது, தங்கம் இருக்கின்றது. இன்றும் பூமிக்கடியில் தோண்டினோம்னா டீசல் கிடைக்கிறது, பெட்ரோல் கிடைக்கிறது, ஆயில் கிடைக்கின்றது. இன்றும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் படைத்தவர், இந்த இயற்கை காரியங்கள் அனைத்தையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. நாம் பார்க்கிற நட்சத்திரங்களை, நாம் பார்க்கிற சூரியனை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவை அனைத்தும் ஆண்டவருடைய சொல்படி இன்றும் நடந்து கொண்டு இருக்கின்றது. எனக்கன்பானவர்களே, சூரியனை சுற்றி நவகிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றது. பூமியும் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அது தன்னுடைய பாதையிலே பூமி சென்று கொண்டே இருக்கிறது. சூரியனை மையமாக வைத்து அத்தனை கிரகங்களும் ஒன்று போல சுற்றி கொண்டிருக்கின்றது, ஒன்று போல சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பூமி கொஞ்சம் சூரியனை நெருங்குமே என்றால், ஒரு நூல் அளவு சூரியனை நெருங்குமே என்றால், நாம் அனைவரும் என்ன ஆயிடுவோம்? எரிந்து பஸ்பமாகிடுவோம். நம்ம எரிந்து சாம்பலாக இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவோம். ஒரு 2 மேக்னட் வச்சுருக்கீங்கன்னு வைத்துக்கொள்வோம். இந்த 2 மேக்னட்டும் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும்? கேள்வி கேட்குறேன். ஒன்றோடு ஒன்று எதிரெதிர் துருவங்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கும். ஒரே துருவம் ஒன்றை ஒன்று ஈர்க்காது. ஆனால் நம்ம சூரியனும் பூமியும் அல்லது நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே கோட்டில் போய் கொண்டு இருக்கின்றது. ஒருவேளை சற்று விலகிச்சுன்னா ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் கொலாப்ஸ் ஆகிடும். ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். பூமி என்று ஒன்று இருக்காது, சூரியன் ஒன்று இருக்காது, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இயேசு கிறிஸ்து படைத்த இந்த பகலை ஆள்வதற்கு, வெளிச்சம் தருவதற்கென்று சூரியன், இரவிலே ஒளி, பகலிலே வெளிச்சம் தருவதற்காக சூரியனும், இரவிலே இளமைய சாதகமான வெளிச்சத்தை தருவதற்காக சந்திரனையும் படைத்த ஆண்டவர் அதன் கோட்டில் பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் சொற்படி, ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அந்த படைப்பிலே சரியாக சுற்றி கொண்டிருக்கின்றது. ஒருவேளை அது விலகுமே என்றால் நடப்பதே பெரிய காரியம், எல்லாமே விலகிவிடும். ஒருவேளை அங்கே இருக்கிற நட்சத்திரத்தில் ஒன்று பூமி நோக்கி வந்தது என்று வைத்து கொள்ளுங்கள். ஒரு நட்சத்திரம்
சூரியனை விட பல மடங்கு பெரிதான். பல மடங்கு பெரிதான். ஏன் சின்னதாக தெரியுது? அவ்வளோ உயரத்தில் இருக்குது. அவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக தெரியுது. ஏரோப்ளேன் மேலே பறக்கும், ஆனால் மேலே பறக்கும்போது ஒரு சின்ன காக்கா மாதிரி தெரியும். ஆனால் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டுனா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிற அளவுக்கு அது பெருசாக நீளமாக இருக்கும், அகலமாக இருக்கும். அதே போல தான் அந்த நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. எனக்கன்பானவர்களே, அந்த நட்சத்திரங்கள் ஆண்டவர் படைத்த இடத்தை விட்டு சற்று விலகுமே என்றால், பூமியை நோக்கியோ அல்லது வேறு திசை நோக்கி நகர்மை என்றால் அந்த சராசரங்களே மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பிரியமானவர்களே, நான் எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த அண்ட சராசரங்கள், நட்சத்திரங்கள், பூமி போன்ற காரியங்கள் அனைத்தும் என்ன செய்கின்றது? அதன் வேலையை கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சரியாக செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவருக்கு அவ்விதமாக கீழ்ப்படுகிறோமா? ஆதி பிதாக்கள் ஆதாம் ஏவாளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவள் விலகி சென்றால் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். கடலை பார்த்து இனிமேல் மார்க்கு 4ஆம் அதிகாரம் அந்த 39, 40, 41 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கடைசி 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிறோம். எதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்? காற்றை பார்த்து அதட்டுகிறார். கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லுகின்றார். அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டே என்றார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கடைசி வசனம் சொல்லுது, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். காற்றையும் கடலையும் படைத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் முழுவதையும் கண்ணால் பார்க்கின்ற அனைத்தையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அது அவர் சொல்படி கேட்கின்றது. நானும் நீங்களும் ஆண்டவர் சொல்படி கேட்கிறோமா? வேதத்திலே நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே எந்த பகுதியில் இருக்கின்றது? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை அறிந்து கொள்கிறோம். நீங்கள் வீட்டிலே சென்று பாருங்கள். திருவிருந்து ஆராதனையிலே, ஆங்கிலிக்கன் திருச்சபை திருவிருந்து ஆராதனையிலே இந்த 10 கட்டளைகள் வாசிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேதத்திலே நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசித்து இதன்படி இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி இயற்கை கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கின்றதோ அதை போல நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். இறுதியாக இந்த இயற்கை அறிந்து கொள்கிற காரியம், இயற்கையை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படித்து கொண்டிருப்பார்கள். இந்த இயற்கையை பற்றி மரத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மாணவ பருவத்திலே நாம் கற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த 3வது காரியம் என்னவென்றால், அது நமக்கு பலன் தருகின்றது. இயற்கை நமக்கு என்ன செய்கின்றது? பலன் தருகிறது, நன்மை செய்கின்றது. இயற்கை நமக்கு நன்மை செய்கின்றது. செய்கிறதா செய்யலையா? திடீர்னு சோமில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம பாட்டிகிட்ட போய் கேட்டோம்னா பாட்டி என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே வேண்டாம், அந்த இலையை பறி, இந்த இலையை பறி, கழுவு, நல்லா கழுவு, கஷாயம் போடு, குடி, ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிடும்? சரியாக போயிடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது? இயற்கை. இயற்கை மூலிகைகள் நிறைய நமக்கு கிடைக்கின்றது. குற்றாலத்தில் போய் குளித்தோம்னா சளி பிடிக்காது, வியாதிலாம் போயிடும். ஏன்னா அது மூலிகை மூலிகை செடிகளை கடந்து தண்ணி வருது. அதிலிருந்து வர்ற தண்ணியை நம்ம குளிக்கும்போது நமக்கு எதுவும் செய்யாது, இருக்கின்ற வியாதியை என்ன செஞ்சிடும்? போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாங்கிறது தெரியல. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த தண்ணியில் என்னென்ன அசுத்தங்கள்லாம் கலக்குதுன்ட்டு நம்ம போய் பார்த்தோம்னா தான் தெரியும். ஆனால் பெரியவர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம சபையில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கேளுங்க,
மெடிக்கல் ஸ்டோர் போக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த 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 இதை எடுங்க, இந்த இதை எடுங்கன்னு சொல்லி நமக்கு பேரே தெரிய மாட்டேங்குது. அவங்க அதை கஷாயம் போட்டு என்ன செஞ்சிடும், குடிக்க கொடுத்துருவாங்க. மரங்கள் நமக்கு என்ன செய்யுது, மரங்கள் என்ன செய்கின்றது, நிழல் தெரிகிறது. அடிக்கிற வெயிலில் எங்கேயாவது மரம் கிடைக்காதான்னு பார்க்குறோம், அப்படி தானே? எங்கேயாவது மரம் நிழல் கிடச்சிருச்சுன்னா அங்கே போய் ஒதுங்குறோம். நீங்கள் இந்த ஆடு மேய்க்கிறவங்க, ஏன்னா மாடு மேய்க்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? விவசாயம் பண்ணுறவங்க, இந்த நேரத்தில் காடுகளில் வேலை செய்கிறவங்க, வெயிலில் வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்மளும் போயிருக்கோம், என்ன போயிருக்கோம், நானும் போயிருக்கேன். போயிருக்கும்போது இருக்க முடியல, இந்த வெயிலில் தாங்க முடியலை. எங்கேயாவது ஒரு மரம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்க. ஆனாலும் நம்மளை நம்பி ஒரு ஆடுகள் இருக்கின்றதே, இந்த மாடுகள் இருக்கின்றதே, இதுவும் ஒரு ஜீவன் தானே, இதையும் நம்ம பாதுகாக்கணுமே சொல்லி இதுக்கு உணவுக்காக நாம் வெயிலில் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மரம் நமக்கு என்ன செய்கின்றது, நிழல் தெரிகின்றது. மரம் நமக்கு நிழல் தெரிகின்றது, பழம் தெரிகின்றது. நிறைய பழம் தருது இல்லை? மாம்பழம்லாம் சாப்பிட்றீங்களா? யாராவது மாம்பழம் சாப்பிடாமல் இருக்கீங்களா? இந்த வருஷம் யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிடல கொஞ்சம் கை வைத்துங்க பார்ப்போம். யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிடல உண்மையாக கை வைத்துங்க. யாருமே இல்லை. என்ன மாம்பழம் எல்லாருமே என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்ருவோம். கொய்யாப்பழம் கிடைக்கும்போது, இது கொய்யாப்பழம் எளியவர்களின் ஆப்பிள் என்று சொல்லுவார்கள். எளியவர்கள், பணம் கஷ்டமாக இருக்கிறவங்க கூட இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், விலை மலிவானது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த மாதிரி நமக்கு இயற்கை நிறைய பலன் தருது, அப்படி தானே? இயற்கை நிறைய பலன் தருது. கீரை, அதுவும் நமக்கு இயற்கையில் கிடைக்கிறது. தினம் ஒரு கீரை சாப்பிடணும், அப்படியா? கீரையை சாப்பிடக்கூடாதா? கீரை சாப்பிட்டா என்ன நன்மை? முடி நல்ல கருகருன்னு வளரும், நீளமாக வளரும், இரும்பு சத்து. படித்த பிள்ளைங்க, காலேஜிலலாம் படித்தவங்க நம்மக்கிட்ட நிற்க முடியாது. நிறைய வைட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்விதமாக கீரை நிறைய பயன்படுகிறது. எனக்கன்பானவர்களே, அப்போ அந்த இயற்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் நமக்கு பலம் தருகிறது, நன்மை செய்யுது. இயற்கை இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்னென்னா, நான் நன்மை செய்கிறேன், நீங்களும் நன்மை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுது. நான் நன்மை செய்கிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க. நான் கனி கொடுக்குறேன், நீங்களும் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம கனி கொடுக்குறோமா அல்லது கனி கொடுக்காமல் வேறு ஏதோ கொடுத்து கொண்டு இருக்கிறோமா, துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23 என்ன இருக்கும் அதில்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 என்ன இருக்கும்? பைபிளை திறக்காமல் சொல்கிறவங்க ஆவியின் கனி திறந்துட்டீங்க. என்ன ஆவியின் கனி? வேகமாக பைபிளை திறந்துருந்தாங்க. என்ன சொல்ல முன்னால் பைபிளை திறந்துருந்தாங்க. சொல்லாமல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆவியின் கனிகள். இப்போ ஆவியின் கனிகள் 7 நான் சொல்கிறேன், சரியா? ஆவியின் கனிகள் 7 சரின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தப்புன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்கள். சார் சொன்னால் சரியாக தானே இருக்கும். என்ன ஆவியின் கனிகள் 9. ஆவியின் கனிகள் எத்தனை? 9. தெரிஞ்சவங்க கொஞ்சம் நேரம் சொல்லாமல் இருந்துக்கணும். அப்போ தான் தெரியாதவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனை? 9. ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா சின்ன பிள்ளைங்க? ஆவியின் கனி பைபிளை தான் பார்க்கணுமோ? ஆவியின் கனி 1 பைபிளில் போட்டிருக்கு. எத்தனாம் அதிகாரம்? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. பக்கம் எத்தனை? 262வது பக்கம். என்ன 262ஆம் பக்கம், 262 பக்கம். சீக்கிரம். ஆவியின் கனி 1 அன்பு. ஆவியின் கனியில் முதல்ல என்னது? அன்பு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? லவ். ஆங்கிலத்தில் என்னது? அன்பு, லவ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக சந்தோஷம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? சந்தோஷம், ஹாப்பி. இன்னொரு வார்த்தை ஜாய். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? ஜாய் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது சமாதானம். அப்படி தானே போட்டிருக்கு. மூன்றாவது என்ன கனி? சமாதானம், பீஸ். நான்காவது நீடிய பொறுமை, பேசியன்ஸ். ஐந்தாவது என்ன போட்டிருக்கு? தயவு, கைண்ட்னஸ். அதுக்கு தான் கைண்ட்னஸ்ன்னு போட்டிருக்கு, தயவு. ஆறாவது நற்குணம், குட்னஸ்.
ஏழாவது விசுவாசம். என்னது? ஃபெய்த்ஃபுல்னஸ். ஏழாவது என்னது? ஃபெய்த்ஃபுல்னஸ். எட்டாவது சாந்தம், ஜென்டில்னஸ். ஒன்பதாவது இச்சையடக்கம். சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கிலீஷில். இச்சையடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல். ஒருவேளை ஆங்கில பைபிள் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, ஆங்கில பைபிள் தரேன். தமிழ் பைபிள் வாசித்துட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து இந்த கடைசி வரைக்கும் வாசித்துட்டு திரும்ப ஆங்கில பைபிளில் அதே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. இங்கிலீஷ் நாலேஜ் தானாக வந்துடும். வெள்ளைக்காரன் வந்தால் கூட நம்ம அழகாக என்ன செய்யலாம்? இங்கிலீஷில் பேசலாம். அதனால் இங்கிலீஷ் பைபிள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும், படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இல்லை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இலவசமாக 1-2 பைபிள் வீட்டில் இருக்கு தாரேன். பிரியமானவர்களை, இந்த ஆவியின் கனி 9 நாம் கொடுக்கணும். இதுக்கு முதல்ல இந்த 3வது குறிப்பில் சொன்னேன், இயற்கை நமக்கு நன்மை செய்து, மரம் நமக்கு நன்மை செய்து கீரை தருகிறது, சத்து பொருட்களை தருகின்றது, நிழல் தருகின்றது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மரங்கள் நமக்கு என்ன தருகிறது? படிக்கிற பிள்ளைகள் சொல்லலாம், மழை தருகிறது. மரத்தினால தான் நமக்கு என்ன கிடைக்கிது? மழை கிடைக்கின்றது. அதனால தான் வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்கணும்னு சொல்கிறது. ஆனால் மழை பெய்ய மாட்டேங்க, விதைச்சிட்டேனே, மழை பெய்ய மாட்டேங்க. இருக்கிற காடுகளெல்லாம் அழிச்சிருதோம். இருக்கிற காடுகளெல்லாம் அழித்து என்ன செய்கிறோம்? பிளாட் போட்டு விற்றுருதோம். அது வீடாயிருது. அப்புறம் எப்படி மழை பெய்யும்? குளம், ஆறு இதுகளெல்லாம் என்ன செய்கிறோம்? நிரப்பிக்கிட்டு இருக்கோம், மூடுறோம். பிறகு மழை பெஞ்சால் தண்ணி எங்கே வரும்? ஊருக்குள்ளே தான் வரும். பிறகு எங்கே வரும்? ஊருக்குள்ளே தான் வருதும். ஒன்று அரசாங்கத்தை நம்ம என்ன செய்வோம்? குறை சொல்லுவோம். அரசாங்கம் என்ன செய்யும்? நம்ம பள்ளங்களெல்லாம் நிரப்பிட்டோமே, பிறகு மழை தண்ணீர் எங்கே தான் போய் சேர? ஊருக்குள்ளே தான் என்ன செய்யும்? வரும். எனக்கன்பானவர்களே, நம்ம எப்படி இயற்கை நமக்கு நன்மை செய்தோ, மரங்களினால் மழை கிடைக்கின்றதோ, நன்மை செய்கின்றதோ, அதை போல் நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கெடுதல் செய்யக்கூடாது. முடிந்தவரை நன்மை செய்யணும். முடியலையா? கெடுதல் செய்யக்கூடாது. கெடுதலே என்ன செய்யக்கூடாது? அது எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும் சரிதான். அது எப்படிப்பட்ட நமக்கு படுகுழி தோண்டி இருக்கலாம், அது அவங்களுக்கு நேரம் போல் தோன்றுறாங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியதான்? முடிஞ்சால் நன்மை செய்யணும், இல்லைன்னா கெடுதல் செய்யக்கூடாது. இதைத்தான் இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. மரங்கள்ல இருந்து என்ன வெளியே வருது? நம்ம என்ன செய்கிறோம்? எதை சுவாசிக்கின்றோம்? ஆக்சிஜனை சுவாசிக்கின்றோம். எதை வெளிவிடுகின்றோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். அப்படி தானே? தப்பாக சொல்லிட்டேன் நான். கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா? வீட்டை சுற்றி மரம் வச்சுருக்கோம்ல, வேப்ப மரம். அந்த மரம் என்ன செய்யுதுன்னா, நம்ம வெளிவிடுகின்ற அந்த அசுத்த காற்று கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்கின்றது? எடுத்துக்கொள்கின்றது. எடுத்துட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது. அப்போ மரம் வளர்க்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக மரம் வளர்க்கணும். நம்ம வெளியிடுகிற ஒரு இந்த அறையில் 50 பேர் இருக்கலாம், இதில் 100 பேர் வந்துட்டால் வெக்க பயங்கர. எத்தனை ஏசி ஓடினாலும் எத்தனை ஃபேன் ஓடினாலும் வெக்க தான். ஏன்னா நம்மகிட்டருந்து வெளிவர்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு, உடம்புல இருந்து வர்ற வெக்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால தான் நம்ம வெளியிடுகின்ற இந்த கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருகின்றது. சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை தருகின்றது. அன்பானவர்களே, எனவே நாம் இயற்கையை போற்ற வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நம்ம வீட்டை சுற்றி எப்பொழுதும் சாக்கடை நீர் தேங்காமல் பாதுகாக்க வேண்டும். வீட்டிற்குள்ளும் வீட்டிற்கு வெளியேயும் எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பறவை என்ன கற்றுக் கொடுக்கிறது? பறவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கவலைப்படாதீங்க, நான் கவலைப்படுறேன்னா நீ ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பறவைகிட்ட போய் இன்றைக்கி கேட்டு பார்க்கணும். எல்லாருமே போய் என்ன செய்யணும்? வீட்டில் காக்கா வரும்ல, அந்த காக்காட்ட கேட்டு பாருங்கள். அந்த காக்கா சொல்லும், கவலைப்படாதீங்க, நான் கவலைப்படுறேன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? என்ன கடவுள் காப்பாற்றுறாரு, என்னை படைத்த கடவுள் என்னை காப்பாற்றுறாரு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு எது கற்றுத்தரும்? பறவைகள் நமக்கு கற்றுத்தரும். பிறகு இயற்கை கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றது. காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், இறையாதை அமைதலாகிடு என்று சொல்லி கீழ்ப்படுகின்றது. அத்தனையும் கீழ்ப்படுகின்றது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்.
அவர் கட்டளைகளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவதாக சொன்னோம், இயற்கை நமக்கு பலன் தருகிறது, நன்மை செய்கின்றது. அதே போல் நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், சமூக சேவை செய்யணும். எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமா? எழுத தெரியலையா, எழுதி கொடுக்கணும். ஏதாவது கடைக்கு போக முடியலையா, நம்ம என்ன செய்யணும்? கடைக்கு போகணும், போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் கீழே விழுந்த உடனே சிலர் எனக்கு என்ன செய்தாங்கன்னா, வீட்டில் இருந்து வீட்டுக்கு தினம் காய்கறி வாங்கி கொடுத்துருவாங்க, என்ன வேணும்னு கேட்க வருவாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் நடக்க முடியாது, டீச்சரும் நானும் தான் வீட்டில் இருக்கோம். அதனால் வெளி வேலைகளுக்கு வெளியிலேருந்து கடைக்கு போகிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த தெருவில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மை செய்யணும். வேண்டியவன் வேண்டாதவன்னே பார்க்க வேண்டாம், எல்லாருக்குமா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். கிறிஸ்தவ சபைக்குள்ளேயே நம்ம குடும்பம் ஒரு 16 குடும்பம் 17 குடும்பம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையாக இருக்கணும், நன்மை செய்யணும், உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.